இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா அக்கா அக்கா, அருள் எதுக்கு வானதி சொல்றதெல்லாம் கேட்டு விவசாயம் பண்றான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. அப்படியா? எதுக்குடா பண்றான்? அது எதுக்காக அத பண்றான் புரியவே இல்லையே. ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. இரு வரேன். மாமா வாங்க போலாம். என்ன எங்க கூப்பிடுற? விவசாயம் பண்றதா சொல்லிருக்கீங்கல்ல, அப்ப வயலுக்கு போகணும்ல. நான் வரல. வரலையா? ஏன்? எனக்கு அங்க சப்போர்ட்டா இருந்த ஒரே ஆள் அருணாச்சல தாத்தா மட்டும்தான். நீ இப்ப அவரையும் எனக்கு எதிராக மாத்திட்டல்ல, இனிமே நான் வரமாட்டேன். வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? நீங்க போட்டியில ஜெயிக்கணும்ல. போட்டியா? என்ன போட்டி? அப்ப நான் உங்களை விட்டு போக கூடாதுன்னு தான் நீங்க ஆசைப்படுறீங்க, அப்படிதானே? ஏய், அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுல இருக்கா? நீ எப்படா என் லைஃப்ல இருந்து போய் தொலைவா நினைச்சுக்கிட்டு இருக்க? உண்மையாவே நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு முன்னாடியே கிளம்பி வயலுக்கு போயிருக்கணுமே. போகாம இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன இதுக்கு மாமா மறுக்கிறீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒப்பந்தத்தை தான் நான் சொல்றேன். நீங்க விவசாயம் பண்ணி என்னை விட ஒரு மூட்டை அதிக விளைச்சல் எடுத்தாதான் நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொல்லிருக்கேன்ல. ஓஹோ, இதுதான் விஷயமா? நீ என்னை விட்டு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். உனக்கு எதிராக விவசாயம் பண்ணி உன்னை ஜெயிக்க முடியாதுங்கிற திமிர்ல தானே நீ இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. ஏய், உன்னை விட அதிகமா விளைச்சல் எடுத்து உன்னை ஜெயிச்சு உன்னை என் லைஃப்ல இருந்து துரத்தி அடிக்கிறான் பாரு. இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லணும். அப்படின்றாங்கா. என்னடா சொல்ற? அந்த வானதியை விட அருள் அதிகமா ஒரு மூட்டை விவசாயம் பண்ணிட்டா அந்த வானதி அருளை விட்டு போயிடுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காளா? ஆமாக்கா, அவளே அவ வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சுக்கிட்டா பாத்தியா? டேய், அந்த வானதிய சாதாரணமா நினைச்சிராத. அவ லேசுப்பட்ட ஆளே இல்ல. இதுக்குள்ளயும் அவ வேற ஏதாவது திட்டம் வச்சிருப்பாடா? அக்கா, அவ என்ன திட்டம் வச்சிருந்தா நமக்கு என்னக்கா? நமக்கு அருளும் அந்த வானதியும் பிரியணும். அதுக்கப்புறம் நம்ம அருளுக்கு அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதானே? அந்த வேலையை நம்ம பாப்போம்க்கா. அப்படியெல்லாம் விட முடியாதுடா. அந்த வானதி எதுக்காக இப்படி ஒரு போட்டி வச்சிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். சரி, அவங்க ரெண்டு பேரும் வயலுக்கு தானே போறாங்க. அங்க போய் என்னதான் நடக்குதுன்னு நம்ம பாத்துருவோம். சரிக்கா. அக்கா, அங்க பாரு. நான் சொன்னனே, பாத்தியா? வணக்கம்மா. சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் அருள் கிட்ட பேசலாம்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாமா. அவனுக்கு என் மேல இருக்க கோவம் இன்னும் குறையல போல இருக்கு. சரி, அருள் விவசாயம் பண்ண ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டாரு சார். ஒத்துக்கிட்டானா? ஆமா, எப்படிமா ஒத்துக்க வச்ச? பரவாயில்லையே. வெரி குட், வெரி குட். ஏமா இப்படி பண்ண? அவன் ஆசைப்பட்டபடி அவன் யுஎஸ் வரணும்னு நீ ஏன் உன் லைஃப் அழிச்சுக்க பாக்குறியே? எனக்கு அருள் மாமா நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும் சார். அவர் என்ன ஜெயிக்கிறதுக்காகவே கண்டிப்பா விவசாயத்துல மிஷினை விட அதிக விளைச்சல் எடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால
அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீங்க பண்ணிடுங்க சார். ஷியோர்மா. எங்க கம்பெனிலயும் மிஷினை வச்சு முழு விவசாயத்தையும் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ விளைச்சல் வர நேரம் பார்த்து என்கிட்ட சொல்லு. நான் கம்பெனில சொல்லி அருள் பண்ண விளைச்சலை செக் பண்றதுக்காக ஆள் அனுப்புறேன். ம். அப்புறம் முக்கியமா அருள் விவசாயம் பண்றதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எனக்கு வீடியோ டாக்குமெண்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? ம். சரிங்க சார், நான் பண்ணிடுறேன். சரிம்மா. வேற ஏதாவது விஷயம் இருந்தா நான் கால் பண்றேன். ம். சரிங்க சார், நான் வச்சிடுறேன். சரி. அண்ணே, கரிகாலனும் நந்தினி தங்கியிருக்க வீடு இதானே? டேய், நீங்க 3 பேரும் உள்ள போய் ஆ. யாருக்கும் தெரியாம கரிகாலங்கிட்ட இருந்து அந்த போனை எடுத்துட்டு வந்துடணும். சரியா? சரிண்ணே. அந்த போனு கரிகாலங்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பிரச்சனை தான்டா. புரியுதா? போ. அண்ணே, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போங்க போங்க. ஏய் வாடா. வா. டேய் வாங்கடா. வாங்க வாங்க சீக்கிரம் போடு. டேய் மெதுவாடா. டேய் புடிச்சுக்கலாம். ஏறுங்கண்ணா. டேய் வாங்கடா வாங்கடா. டேய் வாங்கடா. மெதுவா. நல்ல வேலை, கரிகாலன் தூங்கிட்டு இருக்கான். அவன் முழிச்சிருந்தா நம்ம நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க நான் சொல்றபடி செய்யுங்க. யார் அவனுங்க? என்ன பிரச்சனை? தெரியல, அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. காலையில நான் ஒரு கடைக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன். ஓடி வந்து ஒரு ஆள் என் பைக்ல விழுந்துட்டாரு. அந்த ஆளை வேற யாரோ 2 பேர் துரத்திட்டு வந்தானுங்க. அவனுங்களுக்கு பயந்து எந்திரிச்சு ஓடினாரு. அப்ப இந்த போனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. இந்த போனை தேடி தான் அவனுங்க வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த போன்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியலையே. இந்த போனை விட்டுட்டு போன ஆளை தேடி முதல்ல அவர்கிட்ட இந்த போனை கொடுக்கணும். டேய், என்னடா ஆச்சு? போனுங்க. இல்லண்ணே, போன் எடுக்க முடியலண்ணே. தட்டி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. ஒரு சின்ன போனை கூட எடுக்க முடியல. உங்களெல்லாம் தண்டத்துக்கு தாண்டா கூட்டிட்டு வந்திருக்க. முட்டா போயிடலாம்.